ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சுல்தான் வந்து அவருக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்காது. அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்தது. அவங்களோட வைஃப் அவர் கூட சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பொண்ணுங்க மேலயே ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு மாரி வெறுப்பு வந்துருச்சு. அதனால அவர் ராஜாங்கிறதுனால ஒரு சட்டம் போட்டாரு. அந்த சட்டம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. ஒரு நாள் மாத்திரம் அந்த பொண்ணு கூட வாழ்வாரு. அடுத்த நாள் காலையில வந்து அந்த பொண்ண கொன்னுடுவாரு. இப்டி ஒரு சட்டம் போட்டாரு. நான் கதை சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, கதை தான் சொல்றேன். இந்த ஷோக்கு பேரு கேளடி கண்மணி. நான் டாக்டர் லக்ஷ்மி பிரியா. எனக்கு பிடிச்ச கதைகள நான் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள உங்க கூட இந்த ஷோல பகிர்ந்துக்க போறேன். திஸ் இஸ் பிரியோ டிவி. அந்த கதைக்குள்ள போலாமா? அந்த சுல்தான் என்ன பண்ணாருன்னா, இப்டி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு நாடுன்னு எடுத்தோம்னா, அங்க நெறைய ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சோகமா இருக்கும்ல. தன்னோட பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டு கொன்னுட்டு இருந்தாங்கன்னா. அப்ப ஆனாலும் என்ன சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, "நம்ப ராஜா வந்து நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது எவ்ளோ பெரிய ஒரு விஷயம் நமக்கு." அப்படின்னும் சில பேரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அத விட இத்தன பொண்ணுங்கள இழக்கிறோமே அப்படின்னு சொல்ட்டு, அந்த ஊர்ல இருக்கிறவங்கள அந்த ஊர்ல வந்து பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்த உடனே அந்த ஊர விட்டே அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ரகசியமா அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இத ரொம்ப அறிவாளியான 2 பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களோட பேரு ஷெஹரசாதே. இன்னொருத்தங்களோட பேரு தினார் அசாதே. ஷெஹரசாதேங்கிறவங்க வந்து ரொம்ப அறிவாளி. அவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிறதுனா அவ்ளோ பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 கதைகள் தெரியும் அப்படியாம். 1,00,000 கதைகள் தெரிஞ்ச அந்த ஷெஹரசாது என்ன பண்ணாங்கன்னா, அ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மரண ஓலத்துக்கு, அம்மா, அப்பா அழற சத்தத்துக்கு, ஊர் மக்கள் அழற சத்தத்துக்கே எழுந்து எழுந்து ஒரு நாள் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். "என்னது இது? இப்படியா ஒரு ராஜா பண்றது? அவருக்கு இருக்கிற ஒரு பிடிக்காத விஷயத்துக்காக இவ்ளோ பெண்கள வந்து கொல்லணுமா? அதுதான் ஒரே ஒரு வழியா? நம்ம ஏதாவது பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தங்கச்சி தினார் அசாரே கிட்ட பேசுறாங்க. அத வந்து அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து அந்த ராஜாவோட அமைச்சர். வைசியர். அவர் வந்து இத கேட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, "இந்த பாரு ஷெஹரசாதே நான் சொல்றத கேளு. உன்னோட அறிவெல்லாம் இங்க காமிக்காத. நம்ம ராஜாவ பத்தி உனக்கு தெரியும். அவர் மாரி ஒரு நல்ல ராஜா கிடையவே கிடையாது. அவர் மத்த எல்லா விஷயத்திலயும் நல்லவரா இருக்காரு. இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் கெட்டவரா இருக்காரு. அவரே கொஞ்ச நாள்ல மாறிடுவாரு" அப்படின்னு. ஆனா ஷெஹரசாதே, "இல்லப்பா, இது போதும். இதுக்கு மேல நம்ம இப்படி விட வேண்டாம். நம்ம ஏதாவது பண்ணலாம். என்ன வந்து ராஜா கல்யாணம் பண்ணி வைங்க" அப்படிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது பொண்ண தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா, "என்ன பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சா? என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கு இருக்கிறது 2டே பொண்ணுங்க. அதுவும் என் பொண்ண எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அதெல்லாம் முடியவே முடியாது. பொண்ணே இல்லாம போனாலும், உன்ன வந்து நான் காப்பாத்தணும்னு நினைப்பேனே தவிர்த்து, ஊர்ல அப்படிலாம் பண்ணி குடுக்க முடியாது" அப்படிங்கிறாங்க. ஆனா ஷெஹரசாதே, "இல்லப்பா, நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நீங்க வந்து ராஜா கிட்ட போய் சொல்லுங்க. என் பொண்ணே வந்து உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படின்னு சொல்லுங்க" அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கெஞ்சுறாரு அந்த பொண்ணுகிட்ட. வேணாம், வேணாம், வேணான்னு சொல்றாரு. அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணோட தங்கச்சியும் சொல்றா, "இல்லப்பா, அக்கா ஏதாவது சொல்றான்னா, அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீங்க வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க" அப்படின்னு. அவரு ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு. இத்தன பொண்ணுங்களோட சாவு வந்து நிறுத்திர்லாம் அப்படின்னு நம்ம பொண்ணு அவ்ளோ கான்ஃபிடென்ட், அவ்ளோ நம்பிக்கையோட இருக்கா அப்படின்னா, ஒரு சான்ஸ் தான் குடுத்து பார்ப்போமே! அப்படி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அரண்மனை வரைக்கும் போறாரு. போயிட்டு முடியல. அப்பால அதனால முடியல. அதனால வந்துர்றாரு திருப்பி. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க, "இல்லப்பா, நீங்க பேசி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி போறாரு. போயிட்டு ரொம்ப வருத்தத்தோட ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாரி வந்து என் பொண்ணு என்னோட ஃபர்ஸ்ட் ச டாட்டர் வந்து என்ன சொல்றான்னா, "உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா" அப்டின்னோனே ராஜாக்கே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா? அவளுக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. நான் அவள கொன்னுடுவேன்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்டின்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கா. இந்த முடிவு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ எடுத்திருக்கா அப்டிங்கிறாரு. ஆ இங்க பாருங்க, நீங்க எனக்கு ரொம்ப புடிச்ச அமைச்சர். உங்களோட பொண்ணு, அதுக்காகலாம் நான் வந்து விட்டு குடுப்பேன்லாம் நெனைக்காதீங்க. எனக்கு பெண்கள பிடிக்காது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா, அடுத்த நாள் கண்டிப்பா கொன்னுடுவேன். உங்க கையாலயே கொல்ல சொல்லுவேன். நீங்க இதுக்கு ஒத்துட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க.
நீங்க போய் ராத்திரியெல்லாம் யோசிங்க. தேவையா? இது பண்ணணுங்கிறது தேவையான்னு யோசிங்க. அதுக்கப்புறமும் நீங்க பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நல்லா யோசிச்சுட்டு முடிவு எடுத்துட்டு வாங்க அப்டிங்கிறாரு. இல்ல அமைச்சரும் சரி ஓகேன்னு போயிடுறாரு. போயிட்டு யோசிக்கிறாரு. அவங்க பொண்ணுகிட்ட வந்து ராஜா கிட்ட என்ன பேசணுங்கிறத வந்து சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, "ஷேரசாதே, நாளைக்கு வந்து நான் ராஜாவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ தங்கச்சி கிட்ட சொல்றா, "நீ என்ன பண்ணனா, நான் ராஜா கிட்ட சொல்றேன். நான் ஒரு நாள் தான் வாழப் போறேன்ட்டு. அதனால உன்னையும் நான் வந்து உள்ள அரண்மனைக்குள்ள பக்கத்துலயோ எனக்கு பக்கத்துலயோ உனக்கு ஒரு ரூம் குடுக்க சொல்றேன். நீ அந்த ரூம்ல இருந்துட்டு இருக்கும்போது, காலையில பொழுது விடியிற சமயத்துல அக்கா நீ சாவ போறியே! சாவ போறதுக்கு முன்னாடி எனக்கு கடைசியா ஒரு கதை சொல்லிட்டு செத்து போக்கா! அப்படின்னு நீ கேளு. நான் ராஜா கூட இருக்கும்போது, ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் ஓகேன்னு சொன்னாருன்னா, நான் ஒரு கதை சொல்றேன் உனக்கு. இதுதான் என்னோட ஆசை. அதனால இத நிறைவேத்துவியா? தினாராஜாரே அப்படின்னு கேட்கிறா. உடனே அவ தங்கச்சி வந்து தங்கச்சிக்கு ஓரளவுக்கு புரியுது. அக்கா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு, அவ சொல்றா, "கண்டிப்பாக்கா நான் பண்றேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இதே மாரி நெனச்ச மாரியே ராஜாவும் ஒத்துன்றாரு. அமைச்சரும் வேற வழி இல்லாம பொண்ண கல்யாணம் பண்ணி தராரு. கல்யாணம் மத்த யூசுவலோட ரொம்ப கோலாகலமா நடக்குது. ஆ நடந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ரா அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ வந்து தன்னோட ஆ கணவர் அதாவது ராஜா கிட்ட சொல்றா. ஷேரசாதரி சொல்றா, "நான் இன்னியோட செத்துருவேன். என் தங்கச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும். எனக்கு அம்மா கிடையாது. நான் தான் என் தங்கச்சிய வளர்த்தேன். அதனால என் தங்கச்சிய பக்கத்து ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன்" அப்படிங்கிறா. "பக்கத்து ரூம்ல தானே இங்க 1000 ரூம் இருக்கு. நீ எந்த ரூம்ல வேணாலும் படுக்க வச்சுக்கோ. பக்கத்து ரூம்ல தானே தாராளமா படுத்துக்கட்டும்" அப்படிங்கிறா. ஸோ இந்த பொண்ணு பிளான் பண்ணபடியே பக்கத்து ரூம்லேருந்து எழுந்துச்சு 4:30 மணிக்கு வந்து கதவ தட்டுறா. கதவ தட்டுன உடனே ராஜா வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட தூக்கம் கலைஞ்சிருது. அ அவர் தான் போய் கதவ திறக்கிறாரு. கதவ திறந்து, "என்னம்மா என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கிறாரு. "இல்ல, இன்னைக்கு தான் அக்கா கடைசியா வாழப் போறாங்க. இன்னும் ஒரு 3, 4 மணி நேரம் தான் இருக்க போறாங்க. அக்கா கிட்ட இருந்து ஒரே ஒரு கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு." அப்படின்னோனே ராஜாவுக்கு ரொம்ப அ அ ஒரு கியூரியாசிட்டி வந்துருது. "ஓ! உங்க அக்கா கதையெல்லாம் சொல்லுவாளா? சரி உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவள எழுப்புறாரு. அவ ஆக்சுவலா தூங்கிட்டல. பட் தூங்குற மாரி நடிக்கிறா. ஸோ அவள எழுப்பி, "உன் தங்க கதை கேட்கறதுக்காக வந்திருக்கா. எனக்கும் சேர்த்து ஒரு கதை சொல்லு" அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொன்னோனே, ஆ இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஷேரசாதே வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ அந்த ராத்திரி அந்த காலையில அந்த அ விடியற் காலையில அவ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கதை போய்க்கிட்டே இருக்கு. 8 மணி ஆவுது. அந்த கதை இன்னும் முடியல. அந்த கதை முடியாததுனால ராஜா என்ன சொல்றாருன்னா, "வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. இந்த கதை முடியிற மாரி தெரியல. எனக்கு வேலை இருக்கு. நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ராத்திரி வரேன். நான் உனக்கு இன்னும் 1 நாள் டைம் குடுக்குறேன். இந்த கதைய முடிச்சதுக்கப்புறம் நீ செத்துரு. அதாவது உன்ன நான் சாவடிச்சுடுறேன்" அப்படிங்கிறாரு. இப்படி அந்த பொண்ணு தன்னோட அறிவால, தன்னோட கதை சொல்ற திறமையால 1001 நாட்கள் தொடர்ந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கா. ராஜா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கதையில மயங்கி, மயங்கி அவளோட அறிவுல மயங்கி, மயங்கி பெண்கள் மேல இருக்கிற தன்னோட இம்ப்ரஷன் தனக்கு இருக்கிற விரோதம் எல்லாத்தையும் மறந்துட்டு, "உன்ன மாரி ஒரு அறிவாளி மனைவி கிடைச்சிருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்னு சொல்ட்டு, அந்த பொண்ணையே வந்து தன்னோட மனைவியா ஏத்துட்டு, அ அதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாம, எந்த பெண்களுக்கு அகெயின்ஸ்ட்டா எதுவும் பண்ணாம, அவர் வந்து ரொ அ ரொம்ப நல்லா அந்த நாட்ட ஆட்சி பண்றாரு. அண்ட் ஷெஹரசாதேவ வந்து ஊரே கொண்டாடுது. அப்படிப்பட்ட ஒரு அறிவுக்கு, அ ஒரு அறிவான பொண்ணுக்கு, அ என்ன ஒரு விஷயம் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு நீங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா, அவ கேட்கிறா. அவ கொஸ்டின் கேட்கிறா. ஏன் இந்த அநீதிய தடுத்து நிறுத்தக்கூடாது? அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கிறா. "கேளடி கண்மணியில இன்னைக்கு நானு எத்தன பெண்கள் கேள்வி கேட்டதுனால வெற்றி பெற்றிருக்காங்க. எத்தன பெண்கள் கேள்வி கேட்டதுனால அநீதிக்கு எகெயின்ஸ்டா அநீதி நடக்கும்போது அதுக்கு எதிர்த்து குரல் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பேசப் போறேன். இந்த கதைய படிக்கிற நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, "ஓ! இவ்ளோ ஒரு பெண்ணியம் சார்ந்த கதையா இது?" அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. இந்த புக்ல வந்து எல்லா விஷயங்களும் இருக்கு. அண்ட் இன்னும் சொல்லப்போனா, பெண்கள ரொம்ப துச்சமா மதிக்கிற ஒரு குணம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதுல அ காமிச்சிருக்கிற பெண்கள பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அ பேராசைப்படுறவங்களா, பொய் சொல்றவங்களா, ஏமாத்துறவங்களா இப்படிதான் காமிச்சிருக்காங்க. தோ அந்த கதையோட மேஜர் கேரக்டர் ஷேரசாதே தான் கதை சொல்றாங்க அப்படின்னா கூட, ஒரு பெண் தான் கதை சொல்றாங்கன்னா கூட, அந்த அந்த நாடு, அந்த சமுதாயம், அந்த மக்கள் இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப ஒரு கேலி பொருளா தான் காமிச்சிருக்காங்க.
இத நான் வந்து ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிச்சேன். அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் வந்து அந்த கதையோட அழகுல மட்டும் தான் மயங்கி இருந்தேன். இத திருப்பி திருப்பி வாசிக்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆ இப்படியெல்லாம் கூட தப்பா பெண்கள வந்து காமிக்கலாமா? அப்படின்னு தோண ஆரம்பிச்சுச்சு. ஏன் இப்படி தப்பா பெண்கள காமிக்கிறாங்கங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் புக்கு. இது டிரான்ஸ்லேட்டட் புக்குங்கிறத விட, அ இது மொழிபெயர்க்கப்பட்ட புக்குங்கிறத தாண்டி, இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு சமுதாயத்த பத்தி சொல்லுதுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் வந்து இந்த புத்தகத்த எடுக்குது. இவ்ளோ நல்லா இருக்கு இந்த கதை. இந்த கதைய நம்மளோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்ட்டு, அதுல இருக்கிற ஓரியண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த சமுதாயத்துல இருக்கிற அழகுணர்ச்சியும், கலை உணர்ச்சியும் கொஞ்சம் அதிகப்படுத்தி, அ இல்ல அந்த ஊர்ல போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கேலியா பார்த்து, இந்த மாரி ஒண்ணு ஓவர்ட்டா அ அவங்கள பத்தி பேசி, அப்படி இல்லன்னா அவங்கள ரொம்ப அ தாழ்த்தி பேசி, இந்த கதைகள வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது தோணல. ஆனா, ஆ வருஷங்கள் ஓட எனக்கு நான் இத திருப்பி படிக்க இத தோண ஆரம்பிச்சுச்சு. இந்த கதையில உங்களுக்கு இந்த புத்தகங்கள்ல இருக்கிற நெறைய கதைகள் உங்களுக்கு தெரியும். ஆ ஒரு கதை எடுத்தோம்னா, அலிபாபாவோட கத. அ அலாவுதீனோட கத. இந்த கதையெல்லாம் வந்து அலிபாபா அண்ட் 40 தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருக்கு. இத வச்சு நெறைய படமும் எடுத்திருக்காங்க. தமிழ்ல கூட இதுல படம் இருக்கு. அம் அ அலாவுதீனோட படமும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கத தான். இதெல்லாமும் இந்த 1001 இரவுகள் புத்தகங்கள்ல தான் வருது. இந்த புத்தகத்த நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோட ஆக்சுவலான வெர்ஷன் அதாவது இது இங்கிலீஷ் வெர்ஷன் எங்க யார் எழுதுனது வந்து பெட்டர் வெர்ஷன்னா, ரிச்சர்ட் பர்டன் அப்படிங்கிறவர் எழுதுனது தான் பெட்டர் வெர்ஷன். அதான் நம்மளுக்கு இப்ப இருக்கிற அவைலபிள் வெர்ஷன். ஆனா, அதுல ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அதுல வர இன்னொரு கதைய சொல்றேன். அந்த கதையில வந்து ஒரு ஒரு ஆள் இருக்காரு. ஒரு ஒரு மாஸ்டர். அவர் வந்து ஒரு எஜமானர் மாரி. அந்த எஜமானர் என்ன பண்றாருன்னா, நெறைய பேருக்கு வந்து வேல குடுக்குறாரு. அவர்கிட்ட நாய், அ ஒரு 10 நாய் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெறைய குதிரைகள் இருக்கு. நெறைய கழுதைகள் இருக்கு. ஆடு இருக்கு. கோழி இருக்கு. ப அ பன்னிக்குட்டிகள் இருக்கு. இந்த மாரி பெரிய பண்ண வச்சு அந்த எஜமானன் நடத்திட்டு இருக்காரு. இவ்ளோ பணக்காரரான இந்த எஜமானனுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி அவர் பண்ணுவாரு. அந்த இன்ட்ரஸ்டிங்கான ஆக்டிவிட்டி என்னன்னா, எப்ப பாரு அவர் அந்த ஃபார்ம்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. என்னப்பலாம் டைம் கிடைக்குதோ, அந்த ஃபார்ம்ல மட்டும் தான் இருப்பாரு. இத வந்து அவரோட மனைவி வந்து கல்யாணம் ஆன புதுசுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, "ஏங்க என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னதான் அங்க ஃபார்ம்ல இருக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் வளர, அ அவங்க அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனா, இவரு எதுவுமே அதுக்கு அவர் சமாளிப்போ, இல்லன்னா வந்து அதுக்கு ஆன்ஸரோ எதுவுமே சரியா குடுக்க மாட்டாரு. "இல்ல எனக்கு அங்க போக பிடிச்சிருக்கு." அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவாரு. குழந்தைங்களும் வளர்ந்து பெருசாயி வீட்ட விட்டே போயிடும். அவங்கவங்க அவங்க வேலைய பார்த்து, பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி அப்படி போயிடுவாங்க. அப்பவாவது மனைவி என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இப்பயாவது நம்ம ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைச்சா நல்லாருக்கும். இப்பயும் அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஃபார்ம்ல தான் இருக்காரு. இந்த இந்த நிலத்துல மட்டும் தான் இருக்காரு. அப்படி என்னதான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க மனைவி வந்து அ பின்னாடி போய் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அ அங்க இருக்கிற விலங்குகள் பேசுறத பார்த்து கேட்டு கேட்டு சிரிச்சுட்டு இருப்பாரு. இது இவங்க மனைவிக்கு புரியாது. இவங்க மனைவி இவருக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு போல இருக்கு. இவர் பைத்தியத்த மறைக்கிறதுக்காக தான் இத்தன நாளா நம்மள்ட்ட பொய் சொல்லிட்டு ஃபார்ம்லயே இருக்காரு. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிடுறாரு. அதனால நம்ம அவர்கிட்ட பேசவே முடியறதில்ல. நம்ம பேசினா தானே இவருக்கு பைத்தியம்னு தெரியும். இப்படி நம்மள ஏமாத்திட்டாரே! இத்தன வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பைத்தியத்த போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப சோகமா இருக்காங்க. சோகமா இருந்தா அவங்க புருஷன் கிட்ட கேட்குறாங்க. "ஏங்க இப்படி இத்தன நாள் நீங்க பைத்தியங்கிறத சொல்லனா?" அவருக்கு கோவம் வந்துடுது. "நான் பைத்தியம்னு உனக்கு யாரு சொன்னா?" "இல்ல நான் வந்து பார்த்தேன். நீங்க வந்து அங்க விலங்குகள் மட்டும் தான் இருக்காங்க. வேற எதுவுமே இல்ல. நீங்க என்னடான்னா எதையோ கேட்டு கேட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க." அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க, "இல்ல நான் ஒரு விஷயத்த நெனச்சு சிரிச்சுட்டு இருந்தேன்." அப்படிங்கும்போது இவங்க, "அப்பன்னா அந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு" கேட்குறாங்க. இவர் சொல்றாரு, "இல்ல சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திய நான் வெளியில சொன்னேன்னா, என்னோட தல வந்து சுக்கு நூறா உடைஞ்சிரும். அதனால என்னால சொல்ல முடியாது." அப்படிங்கிறாங்க.
அவங்க மனைவி வந்து கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி வராங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க செத்தாலும் பரவால்ல. இத்தன வருஷம் என் கூட வாழ்ந்துட்டீங்க. எனக்கு அப்படி என்ன உங்கள்ட்ட ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்க ஏன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்க சொல்லி தான் ஆகணுங்கிறாங்க." அவரு யோசிக்கிறாரு. ஐயோ! நம்மள இவ்ளோ நம்ம கூட இத்தன நாள் இருந்த மனைவி முக்கியமா? இல்லன்னா நம்ம உயிர் முக்கியமான்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, "சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்க அதுவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, "நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்களுக்கு சமைச்சு தர மாட்டேன். நான் உங்க கூட தூங்க மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அழுதுட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்துல போய் உட்காந்துட்டு அவங்க அழுதுட்டே இருக்காங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இவங்க பசங்களுக்கெல்லாம் கூப்ட்டு லெட்டர் எழுதி கூப்பிடுறாங்க. கூப்ட்டு "உங்க அம்மாகிட்ட தயவு செஞ்சு பேசி புரிய வை. என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. அத சொல்ல முடியாது" அப்படின்னு புரிய வைங்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட வந்து அந்த பசங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகள்கள் வந்து சொல்றாங்க. யாரு சொன்னாலும் இவங்க வந்து சரியாவே ஆவல. இவங்க வந்து இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. இன்ஃபாக்ட் ரொம்ப ரொம்ப அப்படியே கத்தி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவ கூப்ட்டு, "நீங்களாச்சும் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாரி கேட்பாங்க." அப்படிங்கும்போது, அப்பயும் அவங்க கேட்கல. சரின்னு சொல்லிட்டு மத்த உறவினர்கள் எல்லாரையும் கூப்ட்டு சொல்ல சொல்றாங்க. அப்பயும் அந்த பொண்ணு வந்து கேட்கவே இல்ல. அ சரி என்னதுன்னா அப்படி என்னதான் விஷயம் அப்படின்ட்டு அவங்கட்ட கேட்கும்போது, அ "இல்ல என் கூட வாழ்ந்த கணவர் அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்ல அவர் பைத்தியம்ங்கிறத ஒத்துக்கணும். 2மே இல்லன்னா அவர் செத்து போட்டும். எனக்கு அந்த மாரி ஒருத்தர் வேண்டவே வேண்டாம் வாழ்க்கையில அப்படின்னு அவங்க ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க. இவரு என்ன பண்றார்ன்னா, கடைசி ட்ரையா அட்லீஸ்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னா கேட்பாங்க. இவங்க வயசு தோழிகள் வந்து சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட தோழிகள கூப்பிடுறாங்க. தோழிகள் கேட்கும்போது, முடியவே முடியாது. எனக்கு ரகசியம் தெரிஞ்சாகணுன்றாங்க. இவர் ரொம்ப சோகமாயிடுறாரு. சோகமாயிட்டு, "சரி நாளைக்கு நான் உன்ட்ட ரகசியத்த சொல்லிடுறேன்ம்மா. நான் செத்தாலும் பரவால்ல. கடைசியா ஒரு தடவ நான் அந்த ஃபார்ம்லேண்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு" ஃபார்முக்கு போறாரு. போயிட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவரோட ரகசியத்த பத்தி யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட ரகசியம் என்னன்னா, அவருக்கு விலங்குகள் பேசுறது புரியும். அப் அங்க அந்த அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு விலங்கு பேசிட்டு இருந்திருக்கு. அத கேட்டுட்டு அத நெனச்சு தான் இவர் சிரிச்சிருக்காரு. இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை போகுது. அதாவது ஷேரசாதே வந்து அந்த ஃப்ளோவ வந்து கட் பண்ணி, கட் பண்ணி, கட் பண்ணி தான் கதைய சொல்றாங்க. ஏன்னா, ராஜா வந்து ஒரு வேள கதைய வந்து அவங்க காலையில முடிச்சுட்டாங்கன்னா, ராஜா என்ன பண்ணுவார்ன்னா, "இன்னைக்கு நீ நாங்க சாவறதுக்கு உத்தரவு விட்டுர்றோம். உன் தலைய இன்னைக்கு வெட்டிடுவாங்க" அப்படின்னு உத்தரவு போட்டுருவேன். அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த கட் பண்ணிடுவாங்க கதைய. கதைய கட் பண்ணிட்டு ராத்திரி தான் தொடங்குவாங்க. ஸோ, இப்ப அவர் என்ன அப்படி அந்த விலங்குகள் பேசுறத கேட்டு சிரிச்சாருங்கிறதுக்காக இன்னொரு கதை போது. அந்த கதையில என்ன நடக்குதுன்னா ஒரு குதிரையும், ஒரு அ மாடும், ஒரு எருதும் பேசிட்டு இருக்கு. அந்த குதிரைகிட்ட அந்த எருது என்ன சொல்லுதுன்னா, "நான் டெய்லி இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழறேன். எனக்கு வெறும் இந்த பருத்தியும், புண்ணாக்கும் மட்டும் தான் போடுறாங்க. ஆனா நீ பாரேன், நீ எப்பயாவது தான் வேலைக்கு போற, எப்பயாவது தான் வெளியில போற. என்னைக்காச்சும் அதுவும் உன்ன வந்து ஊர் சுத்துறதுக்கு மட்டும் தான் கொண்டு போறாங்க. நீ மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்க. எல்லாரும் வந்து உன்ன தான் கொஞ்சுறாங்க. எல்லாரும் உன்கிட்ட தான் பாசமா இருக்காங்க. என்னை யாரும் தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படின்னு சொல்றத கேட்டுட்டு, அந்த குதிரை என்ன சொல்லுதுன்னா, "ஓ! அப்படியா? நீ என்ன பண்ணு, நாளைக்கு வருவாங்கல்ல உன்ன கூட்டிட்டு போறதுக்காக, விவசாய பூமி கூட்டிட்டு போறதுக்காக வரும்போது, நீ மொரடு புடி. நீ போகாத. அவங்க என்ன சாப்பாடு குடுத்தாலும் சாப்பிடாத. நீ 2 நாள் இப்படி பண்ணேன்னா, அவங்களே வந்து உன்ன விட்டுருவாங்க. உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுப்பாங்க." அப்படின்னு அந்த குதிரை சொல்லுது. அந்த குதிரை சொன்னத கேட்டுட்டு, இந்த இதுவும் வந்துட்டு செம்ம கோவத்துல அவங்க வந்து புடிச்சு இழுன்னு இழுத்தாலும் போகவே போகாம அப்படியே நின்னுட்டே இருக்கு. ஆ இத வந்து ஆல்ரெடி அந்த எஜமானர் கேட்டுருக்காரு. ஆனாலும் எஜமானர் வந்து 1 நாள் விட்டு குடுப்போம். அதுவும் பாவம் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. அது என்ன பண்ணாலும் சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்குது. ஆ விவசாய நிலத்துக்கும் வரமாட்டேங்குது. அண்ட் அறுவடை காலம் வேற முடிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சோகமா சொல்லும்போது, ஆ இவர் என்ன சொல்றாருன்னா, "ஓ! அப்படியா? சரி ஓகே." அவருக்கு தெரியும். குதிரைனால தான் இந்த எரும மாடு வந்து இந்த ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த எருது வந்து இந்த ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, "நீங்க வந்து எருதுக்கு பதிலா இன்னைக்கு குதிரைய கொண்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு.
சரின்ட்டு குதிரைய கொண்டு போறாங்க. குதிரைய வந்து விவசாய நிலத்துக்கு கொண்டு போய், அன்னைக்கு குதிரைய வச்சு வேலை செய்ய வைக்கிறாங்க. குதிரைக்கு எப்படி அந்த விவசாயத்துல வந்து ஏறு உழணும்னு தெரியவே இல்ல. அது வந்து தடுக்கி விழுது, அடி வாங்குது. ஆ அதுக்கு வந்து ரொம்ப சோகமாயிடுது. என்னடா இப்படி போய் நம்ம போய் ஒரு அட்வைஸ் குடுத்து, நம்மளே இதுல வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்டின்ட்டு. ஆனா அங்க போய் பார்க்குறாங்க, அந்த எருது வந்து அப்படியே நிம்மதியா, ஹாயா படுத்துட்டு, சிரிச்சுட்டு, "என்ன நல்லா இருந்துச்சா வேலை? இத தான் நான் டெய்லி பண்றேன்." அப்படிங்கிற மாரி நக்கலா வேற சொல்லுது. ஆ இந்த குதிரை யோசிக்குது, இப்படியே போச்சுன்னா நம்ப தான் இதாவும். நம்ப தான் நம்மளோட இதுல மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓகே. ஆனா நம்மளோட முதலாளி என்ன பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? உன்ன வந்து இன்னும் ஒரு நாள் உனக்கு டைம் குடுக்க போறாங்களாம். நாளை காலையில உன்ன கொன்னுட போறாங்களாம். ஏன்னா நீ இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்ன வந்து சூப் வைக்க போறாங்களாம். அதுக்கப்புறம் உன்னோட துணிய எடுத்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் வந்து தச்சுக்க போறாங்களாம். குளிர் காலம் வேற வரதுனால, உன்ன வச்சு ஒரு ட்ரெஸ் தச்சுக்க போறாங்களாம் அப்படின்னோனே எருதுக்கு பயமாயிடுது. உடனே கேட்குது குதிரைட்ட, "இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? எதாவது எனக்கு சொல்லு. எப்படியாவது இது பண்ணா போதும்." அப்படின்னோனே, "இப்போ உனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஒழுங்கா சாப்பிடு. ஒழுங்கா உன் வேலைய பாரு." அப்படின்னு சொன்ன உடனே, ஆ இது வந்து இந்த குதிரை உடனே எவ்வளோ ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன்ஸரோட வருதுங்கிறத அந்த எஜமானன் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு அவர் அத சிரிக்கிறாரு. அத அவங்க வைஃப் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பைத்தியம்னு நெனைக்கிறாங்க. ஸோ இப்ப இப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவரு திருப்பி அவங்க வைஃப் கிட்ட சொல்லியிருக்கார்ல, "இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் குடும்மா. நான் வந்து இங்க வந்துடுறேன்." நான் வந்துட்டு சோகமா அவர் வந்து அந்த ஃபார்ம் லேண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாயும், ஒரு ஒரு கோழியும் பேசிக்குது. அதாவது ஒரு சேவலும், ஒரு நாயும் பேசிக்குது. அந்த சேவல் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாய்கிட்ட, "நம்ம எஜமானனுக்கு எவ்ளோ அறிவு இருந்தாலும், எவ்ளோ காசு இருந்தாலும், எவ்ளோ பேர் அவர மரியாதை குடுத்தாலும், அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதுல்ல" அப்படிங்குது. இந்த எஜமானன் இத கேட்டுட்டு இருக்கவருக்கு, "நம்மளே சோகத்துல இருக்கோம். இந்த நாய், கோழி எல்லாம் நம்மள பத்தி திட்டுற அளவுக்கு நம்ம நெலைம ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்துக்கு தான் இவங்க இப்படி நம்மள திட்டிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தோனே அப்ப அந்த நாய் கேக்குது, "ஏன்பா அப்படி சொல்ற? அவர் நல்லவரு தானே" அப்படின்னு. இல்ல அவரால அவரோட பொண்டாட்டிய கூட அடக்க முடியல பாத்தியா? அவர் பொண்டாட்டி வந்து ஒரு ரகசியத்த சொல்லு சொல்லுன்னு இத்தன நாளா அழுதுட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கவங்க வந்து எல்லாரும் சமாதானப்படுத்தி பாத்துட்டாங்க. சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. ஆனா கூட இவர் வந்து தன்னோட மனைவி மேல இருக்கிற அன்புனால என்ன ஒரு விஷயம் பண்ணணுமோ, அந்த ஒரு விஷயம் பண்ணாம, இப்படி சம்மந்தம் இல்லாம தன்னோட உயிரையே குடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரே! இது எந்த விதத்துல நியாயம்? அப்படின்னு சொல்ட்டு அ அந்த சேவல் வந்து சொல்லுது. உடனே அந்த நாய் கேக்குது, "அப்ப நீனா இருந்தா என்ன பண்ணுவ? உன்கிட்ட கூட தான் இவ்ளோ கோழி இருக்கு. இவங்கலாம் உன் பேச்ச கேட்டுட்டு தான் இருக்காங்களா?" அப்படிங்கிறதுக்கு அந்த சேவல் சொல்லுது, "என் பேச்செல்லாம் என் வைஃப் கேட்க தான் கேட்கறாங்க. நான் ஒண்ணும் எஜமானன் மாரிலாம் இல்ல." அப்படின்னோனே, சரி என்னதான் பண்ணணும்னு நெனைக்கிற எஜமானன் அப்படின்னோனே, அந்த சேவல் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆ அ ஒரு விஷயத்த நாய்க்கிட்ட சொல்லுது. அத கேட்டுட்டு எஜமானன் வந்து ஒரு குச்சிய எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. வைஃப கூப்ட்டு, "இந்தாம்மா உன்ட்ட ரகசியத்த சொல்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய், அவங்கள அடிக்கிறா மாரி இந்த கதை முடியுது. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படிக்கும்போது சிரிப்போம். இது ஏன்னா ஒரு நகைச்சுவை கதை தான். ஆனா, இந்த அளவுக்கு வயலன்ஸ இந்த கதையில எழுதியிருக்கிறத ஒரு பொண்ணு வந்து கதையா சொல்றாங்க அப்படிங்கும்போது, இது நம்மள யோசிக்க வைக்குது. ஓ! அப்ப வந்து பொண்ண எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அவங்க கேள்வி கேட்கறாங்க. அவங்க வந்து தன்னோட கணவனோட ரகசியத்த தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது ஒரு தப்பு அப்படிங்கிற மாரி சித்தரிக்குது. இதுல அவங்க அவங்க பண்றதுல ஓரளவுக்கு தப்பு இருக்க தான் இருக்கு. அத நான் இல்லன்னு சொல்லல. அவங்க இந்த அளவுக்கு கணவர்கிட்ட வந்து என்னன்னு கேட்டுருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அவரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு வயலன்ட்டான ஒரு மெத்தட வந்து இது பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க கிட்ட போய் பேசியிருக்கலாம். "இங்க பாரேன் எனக்கு உன்ன பிடிக்கும்னு" சொல்லியிருக்கலாம். ஆ இல்லன்னா வந்து, "எனக்கு உன்ன பிடிக்கும். ஆனா என் ரகசியம் முக்கியம். நம்ம இப்படியே இத்தன நாள் இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே" அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே அவர் பண்ணாம, அவர் வந்து அடிக்கிற மாரி காமிக்கிற இந்த கதையும் இந்த புக்ல இருக்கு. இந்த புக்கோட பேரு வந்து "1001 இரவுகள்" அப்படின்னு. அப்ப 1001 இரவுகள் ஷெஹரசாதே வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப் டூ த மார்க் எப்ப வரைக்கும்னா, அந்த ராஜா வந்து இவ தான் அறிவாளி. இந்த மாரி ஒரு மனைவி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த புக் படிக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாரி எத்தன பெண்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளால அவங்க என்னென்ன கான்சிக்வென்ஸஸ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாவித்ரி அவங்களோட கேள்வி. நான் இப்ப சொல்லப்போற கதை வந்து உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட கதை தான்.
இவங்கள வந்து சாவித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இவங்கள ரொம்ப நம்மளுக்கு எப்படி நல்லா தெரியும்னா, சத்யவான் சாவித்ரி அப்படிம்பாங்க. அதாவது அ அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு சத்யவான். அவங்களோட பேரு சாவித்ரி. இப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம சாவித்திரிய பத்தி பார்ப்போம். சாவித்திரி உங்களுக்குலாம் எப்படி தெரியும்னா, சத்யவான் சாவித்திரியா தெரியும். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா, அவங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்பவே சொன்னேன்ல, "கேளடி கண்மணி." கேட்கறது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதுக்கான ஷோ தான் இது. ஏன் பெண்கள் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வலியுறுத்தணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கேளடி கண்மணியில இந்த சாவித்திரிய எப்படி வந்து கொண்டு வந்து வைக்கிறேன்னா, சாவித்திரியோட ஹஸ்பண்ட் அதாவது சத்யவான் வந்து ஒரு கட்டத்துல இறந்துடுறாரு. நான் மொத்த கதையும் சொல்ல போறதில்ல. ஏன்னா நீங்க போய் படிக்கணுங்கிறதுக்காக. அவர் வந்து இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஆ யூசுவலா வந்து ஆ வரா மாரி யமதர்மரோட தூதர்கள் வராங்க. வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட சோல வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போறது அவங்களோட இவங்க வந்து ரொம்ப நல்ல மனைவி. அதனால இந்த மனைவி கண்ணுக்கு தெரியுது இந்த யமதூதர்கள் வரது. தன்னோட கணவர் இங்க இறந்து கிடக்கும்போது, அவரோட சோல வந்து எடுத்துட்டு அவரோட உயிர வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்கங்கிறது பார்த்தோனே, இவங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. பிறப்பு, இறப்புங்கிறது நார்மல் தான். சாதாரணமான விஷயம் தான்னு தெரிஞ்சவங்க தான் சாவித்திரி. ஆனா, தான் கணவன் கூட ரொம்ப நாள் இருக்கலையே அப்படிங்கிற ஒரு சோகம் அவங்களுக்கு இருக்கு. அந்த சோகத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அம் இந்த யமதூதர்கள் கூட நம்ம பின்னாடி போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே அந்த யமதூதர்கள பின்தொடர்ந்து போறாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியறதுனால அப்படியே அவங்க யமதூதர்கள் கூடயே பின்னாடி போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கிறத திடீர்னு அந்த யமதூதர்கள் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோனே, "ஏம்மா என்ன பின்தொடர்ந்து வர? இந்த மாரி வந்து உயிரோட இருக்கிறவங்கலாம் பின்தொடர்ந்து வரக்கூடாது. நீங்க வரது தப்பு. நீங்க திருப்பி போயிடுங்க. உங்க கணவர தான் நாங்க கூப்பிட வந்தோம். நான் கணவர கூப்பிடாம உங்களையும் கூட்டிட்டு போனேன்னா, யமதர்மராஜா வந்து எங்க மேல கோவப்படுவாங்க." அப்படின்னோனே இவங்க சொல்றாங்க, "இல்லங்க, நான் வந்து உங்களுக்கே தெரியாம வந்த மாரி இருக்கட்டும். என்ன கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, அ இவங்க போக போக போயிட்டே இருக்காங்க. யமதர்மராஜா கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. யமதர்மராஜா என்ன பண்றாருன்னா, சத்யவானோட உயிர பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் கிட்ட யமதூதர்கள் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆ இங்க ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "யாரும்மா நீனு?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல, என்னோட கணவனோட உயிர் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து யமதர்மன் என்ன கேட்குறாருன்னா, "நீ ஏம்மா இங்க வந்த? நீ எல்லாம் வரக்கூடாது." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல, நான் என்ன வேணாலும் செய்யறேன். ஆனா என் கணவர எனக்கு திருப்பி குடுத்துருங்க." அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, "இங்க பாரும்மா, நீ வந்துட்ட. அப்படியெல்லாம் என்னால உயிரெல்லாம் அதாவது ஒருத்தங்கள உயிர எடுத்துட்டு வந்துட்டோம்னா, எங்களால திருப்பிலாம் குடுக்க முடியாது. அது கரெக்ட் கிடையாது. உங்கள்ட்ட குடுத்தா நெறைய பேர் இந்த மாரி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால இது ரொம்ப தப்பு. ஆனாலும் நீங்க இப்படிலாம் கேட்காதீங்க." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல. நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அதுக்கு." அப்படிங்கிறாங்க. யமதர்மனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்னடா இவங்க இப்படி இவ்ளோ ஒரு ஸ்டபர்னா இருக்காங்களே! தன்னோட கணவன எப்படியாவது கூப்பிட்டுட்டு போணும் அப்படின்னு சொல்ட்டு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நெறைய கேள்வி கேட்கிறாரு. பிலாசபிக்கலா நெறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கறாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் இவங்க வந்து சாவித்திரி வந்து ரொம்ப அழகா, ரொம்ப இயல்பா பதில் சொல்றாங்க. சொன்னோனே அவருக்கே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் சொல்றாரு, "இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? ஜனனம், மரணம்லாம் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். பிறப்பு, இறப்பெல்லாம் நம்ம கையில கிடையாது. அவரோட டைம் முடிஞ்சிடுச்சு. அவர் இறந்துட்டாரு. நீங்க திருப்பி போயிடுங்கம்மா. அ உங்கள நான் வந்து ரொம்ப மரியாதையா நடத்தணும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது. நீங்க தயவு செஞ்சு திருப்பி போயிடுங்க." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து இவங்க சொல்றாங்க, "இல்ல, என்னால முடியாது." அப்படிங்கும்போது, "சரி, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு வரம் குடுக்குறேன். அந்த வரத்த வாங்கிட்டு நீங்க போயிடுங்க." அப்படின்னோனே சாவித்திரி உடனே என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஒரு குழந்தை வேணும்." அப்படின்னு வரம் கேட்குறாங்க. யம தர்மராஜாவுக்கு புரிஞ்சிடுது. அவர் எவ்வளோ பெரிய ஒரு ட்ரிக்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ட்டு. கணவர் இல்லாம குழந்தை குடுக்க முடியாதுங்கிறதுனால, கணவர திருப்பி அனுப்பிச்சு விட்டுடுறதா இந்த கதை முடியுது.